வருதுண்ணா. பிடிங்க 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 பிடிங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. புடி 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 ரெண்டே அமுத்திட்டான் முடிச்சிட்டான் இருடா. இன்றைக்கி இந்த 2 வாத்து வச்சு தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். டேஸ்டியான வாத்துக்கறி வறுவலும் செய்ய போகிறோம். வாங்க இன்றைக்கி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். டேஸ்டியான பிரியாணி வறுவல் ரெடி. பொசுக்கி சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். சுத்தம் பண்ணியாச்சு. இனிமேல் தீச்சி ரெடி பண்ணிடலாம். தீச்சி எடுத்துக்கலாம். நல்லா தீச்சி எடுத்தோம்னா தான் நல்லாயிருக்கும். கறி டேஸ்ட்டாக வரும். இன்னும் ஒவ்வொரு பொங்கலாக இருக்குது, வரமாட்டேங்குது. இன்னும் முடி எடுக்க வந்துகிட்டே இருக்குதே. எப்போ க்ளீன் பண்ணுறதுனே தெரில. எனக்கு வேறு பிய பசிக்குது. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பற்றி பார்த்தீங்கன்னா வாய் இருக்காது. வாயில் கடிச்சு விட. மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். மஞ்சத்தூள் கிருமி நாசினி. ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. இனிமேல் குடல் எடுக்கணும். லெக் பீஸ் எடுத்தோம்னா தான் உள்ள குடல் எடுக்க முடியும். இப்போ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? இதையும் அறுத்து ஆப்ரேஷன் பண்ணிடலாமா? இந்த லெக்கு அறுத்துட்டு ஒவ்வொன்றா ஆப்ரேஷன் பண்ணிடலாம். ஒன்றுக்கு பண்ணியாச்சு. இதுக்கும் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டா சரியாயிடும். என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. க்ளீன் பண்ணியாச்சு. இனிமேல் வெட்டி கசா போட்டுடலாம். மூணு பீஸை போட்டுடலாம். அதை இப்படியே போட்டுறதா? இது 2 வெட்ட வேண்டாமா? இது வெட்டுங்க. நம்ம ஸ்டைல்லே சாப்பிடுவோம். இது பிரியாணி போட்டுக்கலாம். இந்த கோழி கிரேவி பண்ணிக்கலாம். ராஜு அடுத்து நம்ம வீடியோவில் இணைய போகிறாரு. அப்படியே விட்டுங்க. அடுத்து கிரேவிக்கு ரெடி பண்ணலாம். கிரேவி கறி ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் கிரேவி பண்ணலாம். வாங்க கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 அடுப்பும் பற்ற வச்சாச்சு. ஒன்று பிரியாணிக்கு, ஒன்று கிரேவிக்கு. 2 அட் அ டைமில் செய்ய போகிறோம். பூரா பத்திக்கிட்டு எரியும்டா. ஒரசனாத்தான் எரிவாமாடா. கூட வந்தவனே கன்ஃபார்மா சொல்லிட்டா. தூக்கி ஒரசனா அப்படிலாம் ஒரசு எங்கேயுமே எரிஞ்சல. பிரியாணிக்கு வைங்க. பிரியாணிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி ராஜு தான் சமையல் மாஸ்டர். பிரியாணி செலவெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பிரியாணி பூவு. இப்போ ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஃப்ளேவருக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினா தான் கரெக்டாக இருக்கும். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி புதினா சேர்த்திக்கலாம். இதுவும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கொத்தமல்லி புதினா போட்டால் தான் பிரியாணிக்கு ஃப்ளேவர் நல்லா வரும். கறிக்கு தயிர் ஊற்றி நல்லா பிணைஞ்சி விட்டு அதை சேர்த்தோம்னா தான் நல்லா டேஸ்ட் நல்லா வரும். நல்லா வெந்து வரும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனால் நம்ம பண்ணுறது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நல்ல பிரியாணி ஃப்ளேவர் நல்லா வருது. நம்ம கறி சேர்த்துக்கலாம்.
ஆ கறி போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா வேக விடணும். இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சு விடலாம். நல்லா கிளறி விட்டால் தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு பிரியாணி ஃப்ளேவர் வந்து கரெக்டாக கிடைக்கும். கறி நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் வேக விட்டோம்னா தான் அதுக்கப்புறம் அரிசி போட்டு நம்ம ரெடி பண்ண முடியும். மசாலாலாம் அடியில் போயிடும். அதெல்லாம் நல்லா கிளறி விட்டுடலாம். மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ மூடி வச்சு நல்லா அரிசி வேக விடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா ஆட் ஆகும். நல்லா சூப்பராக வந்துருக்குது. வாசனை செமையாக கும்முன்னு இருக்குது. அந்த பிரியாணி வாசம் வந்து இப்போ சூப்பராக வந்துருக்குது. பிரியாணி ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ தம் போட்டுடலாம். ஐ லைக் இட். இப்போ பிரியாணி தம் போட்டுடலாம். தம் போட்டோன்னா தான் இந்த பிரியாணி வாசம் அப்படியே அது கிரேவியோட ரெண்டும் கலந்து பிரியாணி சூப்பராக இருக்கும். அதனால் பிரியாணிக்கு எப்போவுமே தம் போடுறது முக்கியமான விஷயம். ஐயோ எல்லாமே நான் செஞ்சா போய்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த அடுப்பில் கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காயிட்டோம். கடுகு போட்டு நல்லா பொரியிட்டோம். வெங்காயம் மிளகாயெல்லாம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வணங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். வெங்காய மிளகாய் வணங்கிருச்சு. இப்போ கறி சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். போட்டு இப்போ கிளறி விட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டால் தான் நல்லா வேகும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுடலாம். நல்லா கறி வெந்து நல்ல ஃப்ளேவராக வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேகட்டும். இறக்கி வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு. இறக்கி வச்சிடலாம். நல்லா சூப்பராக வந்துருக்குது. நல்ல டேஸ்ட்டு, அருமையான டேஸ்ட்டில் வந்துருக்குது. நல்ல கிரேவி நல்லா சூப்பராக வந்துருக்குது. தம் ஆயிடுச்சு. சரி, நம்ம டேஸ்டியான பிரியாணி பார்க்கலாம். செமையாக வந்துருக்குது. அப்பா, பிரியாணி வாசம் அப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஐ லைக் இட். இப்படி பிரியாணியில் கிரேவி வச்சு பிரியாணி கிரேவி சேர்த்து சாப்பிட்டா இங்க பையா கரப்பாம்பூச்சி கிடக்கு. அதை பார்த்துக்கிட்டு அப்படி சாப்பிட்ற. அட ஆமா, அப்படி ஒரு டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி.